கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். எல்லாரிடத்துலயும் ஏசப்பா பேசிட்டு இருக்கிறார். ஏசப்பா பேசுறத கேட்காத ஆளு நீ உன்னுடைய காது, உன்னுடைய செவியை நீ பரிசுத்தப்படுத்தலன்ற அர்த்தம். உன் காதுகளில் நீ இயர்பாட் போட்டுக்கிட்டு, உன் காதில் நீ வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அதை இயர்ஃபோன் போட்டுக்கிட்டு, செல்ஃபோனில் சொருவிக்கிட்டு, சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு, கதைங்களை கேட்டுக்கிட்டு, ஷார்ட்ஸை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த காதுகளுக்குள்ள ஏசப்பாவுடைய சத்தம் கேட்கப்பட மாட்டாது. ஏசப்பா பரிசுத்தமானவர். ஏசப்பா பரிசுத்தமானவர். முழங்கால் போடிட்டு கண்ணை மூடிட்டு என்ன சொல்லணும்? முதல்ல ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய அக்கினியை எனக்குள்ள அனுப்புங்க, உம்முடைய ரத்தத்தை எனக்குள்ள அனுப்புங்க, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பிரேயர். உங்களுடைய இருதயத்தை நெருப்பு வந்து எரிச்சு, போகியில் என்ன பண்ணுவீங்க? போகியில் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் தூக்கி போட்டு எரிப்பீங்களா? தேவையில்லாத பொருளெல்லாம். அப்போ எரிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? குப்பைகளை எரிக்கும். உங்களுடைய இருதயத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற எல்லா நாசங்கள், மோசங்கள், எல்லா தப்பான சிந்தனைகள் எல்லாவற்றையும் அக்கினி பரலோகத்தில் வந்து எரித்து, ரத்தம் வந்து கழுவி இருதயத்தை சுத்தப்படுத்திடுச்சுன்னா ஏசாப்புடைய சத்தத்தை கேட்கலாம்.